அன்பானவர்களே, தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் அவருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். உங்களுடைய மன விருப்பத்தின்படி தேவன் உங்களை கிருபையாக நடத்துவார். கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருங்கள். அப்பொழுது உங்கள் வேண்டுதல்களை தேவன் அருளி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமா இருப்பீங்க நம்புறேன். கர்த்தருடைய பரிசுத்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை கிருபையாக நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த 22ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்ககிட்டத்திலும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி கொடுக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. கனி இருக்கணும். ஒரு மரத்தை உங்க வீட்டில் நட்டு வைக்கிறீங்க, அது ஏற்ற காலத்துல கனி கொடுக்கணும்னு ஆர்வமா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதே போலதான் கர்த்தர் உங்களை குறிப்பிட்ட நாளில் ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார், அபிஷேகம் பண்ணினார். கனி கொடுக்க வேண்டிய காலத்துல நம்ம கனி கொடுக்கணும். அப்போ இதுக்கு உதவி செய்கிறவர் தான் ஆவியானவர். எப்படி? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க 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 இந்த வசனத்தில் சொல்வது போல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அது 8ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். அப்படி அப்போ ஆண்டவரோடு கூட நடக்க, அவரோடு பேச இந்த கடைசி காலத்தில் ஆவியானுடைய நிறைவு இருந்தால் தான் முடியும். ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள நிரம்பி வழியணும். நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, ஆனால் அனல் மூட்டுவதில்லை. நமக்குள் இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீமோத்தை பார்த்து பவுல் சொன்னது ஞாபகம் இருக்கா? உனக்குள் உள்ள தேவனுடைய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்கள்ல ஆண்டவரே, ஒரு பக்கம் உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் கண்டாலும், மறுபக்கம் நான் கனி கொடுக்கணும். ஆண்டவரே, என் குடும்பம் கனி கொடுக்கணும், என் பிள்ளைகள் கனி கொடுக்கணும். ஆமேன். என்ன கனி கொடுக்கணும்? பைபிள்ல லூக்கா 3:8 வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் என் பேச்சு, நடத்தை, உடை, பாவனை, என்னுடைய அணுகுமுறையில் அந்த ரட்சிப்பின் எக்ஸ்பீரியன்ஸை என்ன அறியாமலே எனக்குள்ளேருந்து வெளியே வரும். சரியா? அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும்னு ஆவியானவர் ஏவுகிறார். ஆயத்தமாயிட்டீங்களா? வலது கரத்தை உயர்த்தி, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன ஆலோசனை கனி கொடுக்க வேண்டும். அதற்கு உதவி செய்கிற ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை அனல் மூட்டுங்க, ஜெபிக்க வைங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால களி கூறட்டும் ஆண்டவரே, களி கூறட்டும் ஆண்டவரே. அநேக ஆண்டுகள் கனி கொடுக்காமலே வாழ்ந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இனி வரக்கூடிய நாட்களில் கனி கொடுத்து ஆண்டவரே, அந்த கனி பெருகணும். அந்த கனி பெருக 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 பிதா மகிமைப்படணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும். அதற்கு நீர் உதவி செய்யுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லார் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் உங்களை இன்றைக்கு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.